4 பேர் தான் தூக்குறாங்க. சரி, பெட்ரான் சாமனுக்கு சாமி எழுதுற லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாரு? சிற்றம்பலமுடைய ஒற்றம் குடியாருக்கு கொற்றம் குடியாருக்கு எழுதிய கை சீட்டு அப்படின்னு சிவபெருமான் எழுதியிருக்காரு. யாருக்கு? பெட்ரான் சாம்பனுக்கு முக்தி கொடுக்க முறை அப்படி எழுதிட்டார் இல்லையா? இப்ப அந்த பெட்ரான் சாம்பன் கதை நீங்க கேட்டீங்க. இந்த பெட்ரான் சாம்பன் கதை கேட்டீங்க. யார் இதை சொன்ன? உமாபதி சிவாச்சாரியார சொன்னேன். உமாபதி சிவாச்சாரியரை பத்தி சொன்னேன் இல்லையா? உமாபதி சிவாச்சாரியார் வந்து யாரு? சிவன் கோயில்ல என்ன பண்றவரு? பூஜை பண்றவர். சிதம்பரத்துல சிவனுக்கு சிவ பூஜை செய்யற ஒரு ஆசாமி இல்லையா? இவரு சாமிக்கு பூஜை செஞ்சுட்டு முன்னெல்லாம் போகும்போது சிவாச்சாரியார்களை பல்லக்கு வச்சு தூக்கி போவாங்க. என்ன வச்சு? பல்லக்குல ஏறி உட்கார்ந்து போவாங்க. முன்னால தீபம் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஏன் சாமி போல எடுத்துட்டு போவாங்க. சாமி கிட்ட போறவங்கள சாமியா பார்த்த நாடு இல்லையா? நம்ம தமிழ்நாடு. ஆமா. அப்போ அவர் தூக்கிட்டு போகும்போது அப்போ மறைஞான சம்பந்தர் ஒருத்தர் இருந்தார். மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? ஒரு நாள் கட்டையில போக வேண்டியது இன்னொரு கட்டையில ஏறி போகுதுன்னு சொல்லிட்டாரு. உமாபதி சிவாச்சாரியார ஒரு நாள் கட்டையில போறவன் ஒரு கட்டையில ஏறி போறான்னு சொல்லிட்டாரு. சொன்னது யாரு? மறைஞான சம்பந்தர். நீங்க சொல்ல முயற்சி பண்றதே பெரிய விஷயம். மறைஞான சம்பந்தர் சொல்றேன். உடனே உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்ணாரு? மரப்பல்லக்கில இருந்து கீழே குதிச்சுட்டார். ஏன்? ஞான கண்ணை திறந்துட்டார். யாரோட ஞான கண்ணை? சிவனோட ஞான கண்ணை எப்படிமா நீங்க திறந்தீங்க? உமாபதி சிவாச்சாரியோட ஞான கண்ணை திறந்துட்டார். இப்ப எல்லாம் காரில் ஏறி போறாங்க. அவனை சொன்னா அவன் யாருமான காரை விட்டு இறங்க மாட்டான். உடனே ஒரு காரை இவரு வந்து பல்லக்க விட்டு இறங்கிட்டார். ஏன்? மறைஞான சம்பந்தர தொத்தின்னு ஓடுற. ஏன் ஓடுறாரு? ஒதுக்கிறதுக்காக போட்டு என்னோட ஞான கண்ணை திறந்துட்டீங்க சாமி. இத மாதிரி நான் ஏறின்னு போக கூடாது. நான் நடந்து ஓடணும் இல்லையா? உடனே என்ன பண்ற? தொத்தின்னு வரும்போது மறைஞான சம்பந்தர் ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சிட்டார். இவரு தொத்தின்னு ஓடுற. எதுக்கு ஓடுனாரு? மறைஞான சம்பந்தரோட காலில் விழறதுக்கு ஓடுனாரு. மறைஞான சம்பந்தரோட காலில் விழுந்து, ஐயா நீ என்ன விட ஞானி. யார் சொல்றது? யாரு சொல்றது? யாரு? 14 வயசுல ஞானம் பிறந்த குழந்தையோட கண்ணை திருப்பி திறக்கிறாங்க பாரு. ஞானம் வந்தாலும் சில நாள் அந்த ஞானம் போய் சில வீண் வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் உள்ளதுதான் இல்லையா? ஆமா. இது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பட்டினத்து சுவாமி பெரிய பெரிய வியாபாரி, வைர வியாபாரி. நவபரி வைர வியாபாரி பட்டினத்து சுவாமி. அவரு என்ன பண்ணாரு? எதுவுமே வேணான்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டு கோமனை கட்டிக்கின்னு ஒரு வினாடியில வீட்டை விட்டு வந்துட்டார். வீட்டுக்காரமா வந்து கூப்பிட்டாங்க போல. அம்மா வந்து ஏண்டா என்ன விட்டுட்டு போயேடா, டேய் இவ்வளவு கோடியா இருக்கேடா. என்னடா? அவர் பட்டினத்தாரோட மேலாளர் யாரு? மேனேஜர் சொல்லி அவர் வந்து சொல்றாரு, சாமி இவ்வளவு கோடி ரூபாய் இருக்கே சாமி. அவர் பேர் என்னது? அந்த மேனேஜர் பேர் என்னது? சேந்தனார். சேந்தனார் சுவாமி போய் கேட்கிறாரு, சாமி இவ்வளவு கோடியா வைரம் நகை எல்லாத்தையும் திறந்து விடுறான்னு சொல்றாரு. என்னது? எல்லாத்தையும் திறந்து விடு. எல்லாரும் வாரின்னு போட்டோம், எல்லாரும் அள்ளின்னு போட்டோம் சொல்றாரு. பாத்தீங்களா?
நீங்க செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. எல்லாத்தையும் நம்ம இறந்துட்டா என்ன பண்றீங்க? ஏகத்துக்கு முன்னால அவன் நோண்டி நோண்டி கேட்பான். ஐ அந்த பீரசை எங்க வச்சுக்கிறேன், இது எங்க வச்சுக்கிற, அது எங்க வச்சுக்கிற, இடுப்பெல்லாம் நோண்டி அவனுடைய இடுப்பு என்ன சாவியில் அவசரம் தேடுவாங்க வீட்டுல. அதான் சில பேர் செய்வாங்க. சிரிச்சிக்காதீங்க, எல்லாரும் செய்வாங்க இல்லையா? இப்படி வந்து பட்டினத்து சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு வயற்காடுல போய் படுத்துக்கிறாரு. எங்க விவசாயம் பண்ற வயற்காடு இல்ல, அதுல போய் படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, அந்த வரப்பு இருக்குல்ல, வரப்பு இருக்குது இல்லமா, அந்த வரப்புல தலை வச்சு தூங்கி இருக்கிறாரு. ரெண்டு பெண்கள் புல்லு கட்டு தலையில சுமந்துக்கின்னு அந்த பக்கம் போறாங்க. பாரு, இவன் ஞானின்னு சொல்றான், இவனுக்கு சொகத்தை பத்தியா? எதுல தலை வச்சு படுக்கிறான் பாரு, இவன் தலைகாணி மாதிரி வச்சு தலை வச்சு படுத்துக்கிறான் பாருன்னு சொல்லிட்டான். என்னது இவனுக்கு தலைகாணி சுகம் என்ன வாழுது? ஞானின்னு சொன்னா வீட்டை விட்டு வந்துட்டான், கோமணம் கட்டிக்கிறான், வரப்புல தலை வைக்கிறானே. இரண்டாவது தடவை கண்ணை திறந்தாங்களா? திறந்தது யாரு? ரெண்டு பெண்கள். அட கடவுளே, சிவபெருமானே, நான் இவ்வளவு சுகம் தேடிட்டேன்னா சாமி வேணா சாமி. அந்த அம்மாக்களை தேடின்னு ஓடுற. அம்மா அம்மா என்னம்மா சொன்னீங்க? இல்ல சாமி, வரப்புற எதுக்கு தலை வச்சீங்க? அப்படியே படுக்க வேண்டிட்டாங்க. வேற சட்டை கிடையாது, எவ்வளவு பூச்சி இருக்கும். படுக்கிறாரு. ரெண்டு பெண்கள் வந்து கண்ணை திறந்து விட்டு போயிட்டாங்க. பட்டினத்தார அழுத, ஐயோ நான் இவ்வளவு முண்டமா இருந்திருக்கிறேனே, பெருமான் தான் வேணும்னு வீட்டை விட்டு வந்து தூக்க கூடாது. கொஞ்ச நேரம் தான் கட்டுப்படுது. ஏழுங்க. ஆமா, முன்ன சொன்னேன்ல, சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமி சொல்லுங்க, வாயால சொல்லுங்க, சேஷாத்ரி சுவாமி சொல்லுங்க, சேஷாத்ரி சுவாமி. இதெல்லாம் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சேஷாத்ரி சுவாமி கதை சொல்லுங்க நீங்க கேட்கணும். கேட்பீங்களா? நான் சொல்றேன். சேஷாத்ரி சாமி சொல் சொல் ஏறு ஏறு கத்திக்கினே கிடப்பாராம். நைட்லாம் அவர் தூங்க மாட்டாராம். ஏன்? அவரு புக்கு கொடுங்க, எத்தனை புக்கு வேணா கொடுங்க, எமன் வந்துருவாரு. எமன் வந்து புடிச்சுக்குவாண்டா. ஏந்திரு ஏந்திரு, நமச்சிவாய சொல்லு, ஏந்திரு, தூங்காது, ஏந்திரு, அருணாச்சலா 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 சொல்லிக்கிட்டே கிடப்பாராம். ராம்பூரா சொல்லுவாராம். பைத்தியகார மாதிரி சுத்துவாராம். ஒரு கோடீஸ்வரன் போனானாம், பெரிய கோடீஸ்வரன். தோலெல்லாம் வியாதி, பணம் வந்தாலே என்ன வரும்? வியாதி வரும். டாக்டர் ரெடியா ஆறு திறந்து இருப்பான் காசை வாங்குறதுக்கு இல்லையா? ஆமா, பேய் மாதிரி திறந்து இருப்பான். எங்க உங்களுக்கு அது முடிஞ்சா வேற இது முடிஞ்சா அது ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு இந்த மாத்திரை துணை, அந்த மாத்திரை இல்லையா? ரொம்ப போவேணாம். சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா, சேஷாத்ரி சுவாமி கிட்ட வந்தான். அப்ப பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அப்பவே வந்தானா, அப்பவே அவன் கார்ல வந்தானா. எப்போ? சேஷாத்ரி சுவாமி வாழ்ந்த 100 வருஷத்துக்கு முன்னால அவன் அப்பயே ஒரு கார்ல வந்தான். அப்பயே பேர்பட்ட கோடீஸ்வரனா இருப்பான். வந்து சுவாமி பாலாஜி பவன் ஹோட்டல் அப்பதான் திறக்கிறான். 4:45. டீ காப்பிலாம் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 4:45 வந்துருவாங்க. திறந்தாங்களாம். ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததால அசதியா இருந்துதான். ஒரு காப்பி குடிக்கலன்னு வாங்கி அந்த கோடீஸ்வரன் ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு குடிப்போம். அருணாச்சலனை போய் பார்க்க சொன்னாரே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை போய் கிட்ட பாத்துக்கிறீங்களா? நான் இவ்வளவு தூரம் கிட்ட போய் உட்காந்து பார்த்திருக்கேன். சமீபமா இவ்வளவு கிட்ட பார்த்தேன். என்னால என்ன நம்பவே முடியல. ஒரு நாளாவது போக மாட்டேனா, பகவான் என்ன கூப்பிட மாட்டானா அழுது இருக்கேன். ஒருத்தவங்க சொல்லி இவரை கூப்பிட்டு முன்ன உட்கார வச்சாங்க. நான் போற நேரம் அருணாச்சலேஸ்வரருக்கு இருந்த மாலையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு சில சுவாமி அப்படியே பார்த்தேன். எப்படி இருக்காரு அருணாச்சலேஸ்வரர்? சுயம்பா வந்தவர். அப்படி இருக்கிற சாமி பார்க்க பெரிய கொடுப்பட சாமி. என்னைக்கு சாமமா யாருக்கு தெரியாது இல்லையா? பார்த்தேன், சுவாமியை பார்த்தேன். அந்த அண்ணாமலேஸ்வரர் பார்க்க யார் வந்துக்கிறா? கோடீஸ்வரன் வந்துக்கிறான். சேஷாத்ரி சுவாமிகள் என்ன பண்ணாரு? அருணாச்சலா ஏந்து, அருணாச்சலா அப்ப கூட என்ன சொல்றாரு? எருமை ஏந்துன்னு சொல்லல. அருணாச்சலா ஏந்து, அருணாச்சலா தூங்காத, எமன் வந்துடுவான்,
ஏது அருணாச்சலா அருணாச்சலா கடைசியில் சுவாமிகிட்டே போன சேஷாத்ரி சுவாமி சாமி வந்துட்டு இல்லையாவா என்ன நடந்தது? கோடீஸ்வரனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தோல் எல்லாம் வியாதி. ஆமா வந்து சுவாமி அந்த பாலாஜி பாபு போன கேட்டாராம், சாமி சேஷாத்ரி சுவாமி. ஆமா இங்க ஒருத்தர் சுத்துவாரு, அவர் இருக்கிறாரா சாமி? தெரியல, வந்தா வருவாரு, எப்பயோ இப்பதான் வருவாரு. அவன் காப்பி குடிக்க வச்சிருக்கான் பாருங்கம்மா. அந்த காப்பி அவன் ஒரு வாய் குடிச்சானா. யாரு? கோடீஸ்வரர். இவர் நேரா அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து அந்த காப்பி எடுத்து மாட குடிச்சாராம். யாரு? சேஷாத்ரி சுவாமி. ஞானி உங்க இட்லி காப்பியை சாப்பிடுவானா? சாப்பிடுவானா ஞானி? தோணா கூட மாட்டான், உங்களை கைகளே தொட மாட்டான். வேட்டி துணியாலே அடிச்சாங்க. அருணாச்சல ஏது அருணாச்சல ஏது அருணாச்சலா ஏதுன்னு வேட்டி துணி பட்டவாளா ஞானியா போயிடும். ஞானி அடிச்சா நமக்கு எவ்வளவு பிராப்தம் தெரியுமா? அடிச்ச காப்பியை குடிச்ச உடனே போடா ஏதுரா ஏது அருணாச்சலம் ஏது குங்குமக்காரியை போய் பாரு. யாரு? குங்குமக்காரியை போய் பாரு. ஓரு பேய் சொல்ற மாதிரி சொன்னாராம். குங்குமக்காரியை போய் பாரா ஓரா ஓரா அடிச்சு விட்டா விடுதான். யாருக்கு? கோடீஸ்வரனுக்கு விழுது போத. அடி வாங்கின உடனே கடன்னு உள்ள உண்ணாமலை அந்த தாயார போய் பார்க்க சொல்ற. பட 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 படன்னு மேல இந்த சொரியெல்லாம் கொட்டுதான். என்ன கொட்டுது? சொரியெல்லாம் பட படையா அடிச்சு காப்பி இவர் குடிச்சாரு பாருங்க. அவனோட வினைகளை இவர் குடிச்சிட்டார், அவனோட பாவங்களை இவர் குடிச்சிட்டார். இவன் வியாபாரத்துல பண்ண பாவம், ஊர் உலகத்துக்கு பண்ணி கார் வாங்கினான அந்த பாவம், வியாபாரத்துல பண்ண ஏமாத்து எல்லாத்தையும் ஞானி குடிச்சிட்டார். படப்படையா சுரிசரங்கா கொட்டுதான். ஓடி போய் திருவண்ணாமலை குளத்துல போய் திருவண்ணாமலை குளத்துல போய் முழுகினாராம். உண்ணாமலை அம்மா சன்னதிதான் ஃபர்ஸ்ட் திறப்பாங்க. கேளுங்க, மரமண்டியா இருக்க கூடாது. திருக்காலத்திக்கு நான் போனா நைட்டுலாம் தூங்க முடியாது. விடிய போனா அம்மா பேரு என்ன? திருக்காலஸ்தில ஞான பசுராம்பிகை. ஞான பசுராம்பிகை தினந்தோறும் ஒரு நாள் 4 மணிக்கு போனீங்கன்னா அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் திறப்பான். அம்மாவை திறந்து மூட 1 2 3 4 5 6 8 10 செகண்ட்ல முடியும். யார? அம்மாவோட அந்த பார்வையை பார்க்கிறோம். நம்ம தினந்தோறும் தூங்கி நல்லா பெருத்திட்டு மேலே போயிடும் இல்லையா? அம்மாவை போய் நான் போறேன். தினமும் பசு மாடு கண்ணு குட்டிட்டு போவாங்க. மனுஷ முகத்துல முடிக்க மாட்டாங்க. அந்த மாடு கண்ணுக்குடிய பிடிச்சினா ஓட அம்மா தொடங்க எப்படியாவது கண்ணில் பட்டணும். திறந்தாமா எவ்வளோ ஓடியான். இந்த 2 3 4 5 6 முடியும். அம்மா அப்படி ஒரு வினாடி கையெல்லாம் ஆட கும்பிட்டு ஓடி வந்தோம். அதே போல உண்ணாமலை அம்மனை திறந்தாக்கலாம். திறந்து ஐயர் வந்து குங்குமம் கொடுத்தாராம். உடம்பெல்லாம் பூசனாராம். குளத்துல குளிச்சாராம். உடம்பெல்லாம் பூசனாராம். அந்த தோல் வியாதியை எங்க போச்சுதே தெரியல. சத்தியமான உண்மை. சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி புத்தகம் இருக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறீங்களே, சேஷாத்ரி சுவாமிகள் மடம் இருக்கு, போய் பாருங்க. இதெல்லாம் பாலாஜி பாபுல என்ன பண்ணாரு? காலையெல்லாம் குடிச்ச ஒரு ஞானி. என்னாச்சு? வியாதி போச்சா? ஆமா. இந்த உமாபதி சிவாச்சாரியார் இப்போ நான் பாருங்க ஒண்ணுத்துல பூந்தா எங்கேயோ போயிட்டு வர, அதனால வந்தது மரம் எனக்கு மறக்கா ஞாபகம் இருக்கு. சரியா? இப்போ உமாபதி சிவாச்சாரியர் என்ன சொன்னான்? ஒரு மரகட்டை இன்னொரு மரகட்டை மேல ஏறின்னு போகுது. இது என்னைக்கு கட்டையில போகுது, இப்பயே கட்டையில ஏறின்னு போகுது. இது கட்டையில போக வேண்டிய கேஸ். கட்டையில இப்பயே ரயில் பார்க்கறதுக்கு நான் சொல்லுவீங்க. ஒத்திகை சூப்பரா ஒத்திகை பார்க்குது பாருன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு வருவார. அவர் பேர் என்ன? மறைஞான சம்பந்தன். நீங்க சொன்னீங்க. இவங்களெல்லாம் சொல்ல முடியலன்னா கூட முயற்சி பண்றாங்க பாருங்க. நடக்கிறது சொல்ல வராங்க. அப்ப சுவாமி கை பிடிச்சி தூக்குவார். மறைஞான சம்பந்தன் சொல்லிட்டு ஓடுற இவரு அவரு ஓடுற. ஒரு படத்துல விக்ரம் என்ன பண்ணுவோம்? வில்லன் பத்தியே வரும். குடு விக்ரம் ஓடி போய் ஒரு மேல மேல ஏறி உட்காருவோம். ஏண்டா உனக்கு அறிவு இல்லை நாயே,
யாரும் இல்லாத இடத்துக்கு உன்னை இன்னும் எதுக்கா வந்த உன்னை இங்கதான் போட போறேன்னு சொல்லி போடுவோம். என்ன படம் தெரியல, தூள் நினைக்கிறேன். தூள் ஏதோ ஒரு படம் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். இப்பயும் நான் பார்ப்பேன். நல்ல படமா தான் பார்ப்பேன். என் போய் சொல்லணும், நல்ல படங்களா தான் பார்ப்பேன். அது தப்பு கிடையாது. சரி, இவர் ஓடன ஓட்டம் கலைப்பு செங்குந்த முதலியார்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? தறி நெய்யறவங்க. செங்குந்த முதலியார் தறி நெய்யறவங்க தெரியாதா? முதலாக பாகு போட்டு இழை போட்டு கையில நெய்வாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது லாஸ்பேட்டை பக்கம் போனா நெசவாளர் நகர் நாங்க ஒண்ணு இருக்கு, அங்க நெசவு பண்ணுவாங்க. நானே பார்த்திருக்கேன் அந்த கஞ்சி எல்லாம் போட்டு. மறைஞான சம்பந்தர் ஓடன கலைப்புக்கு கஞ்சி வாங்கி குடிச்சாராம். பின்ன திரும்பி பார்த்தாராம், உமாபதி சிவாச்சாரியரை காணும். அப்பா ரொம்ப அசதியா இருக்கு, வாயை விட்டுட்டு நினைச்சு கஞ்சி குடிச்சாராம். யாரு? மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாருக்கு குருவாயிட்டாரு. ஏன்? அறிவு கண்ணை திறந்துட்டானே, ஞானம் அறிவு கண்ணை திறந்துட்டானே. அந்த கஞ்சி இப்படி வாங்கி குடிச்சாராம். நீங்க இப்படி கஞ்சி குடிக்கும் போது என்ன ஆகும்? முன்னெல்லாம் எங்க ஸ்கூல்ல பத்தி சொன்னார்லாம் காலையிலே போய் வாய வச்சு நாங்கெல்லாம் தண்ணி குடிப்போம். இப்ப இருந்த பசங்களாம் மினரல் வாட்டர் டப்பால எடுத்து போய் மடங்கு குடிக்கிறாங்க இல்லையா? நாங்க அந்த காலையிலே கை வச்சு சொகமா மடக்கு குடிப்போம். அப்ப இந்த பக்கம்லாம் வழுக்கி ஒரு தண்ணி ஊத்தும், தண்ணி ஊத்தும். உமாபதி சிவாச்சாரியர் ஓடி அந்த மறைஞான சம்பந்தர் கஞ்சி ஒழுச்சு பாருங்க கையில, அதை கீழே பிடிச்சி குடிச்சாங்க. குடிச்சோன்னு என்ன ஆகும்? குருவோட இச்சையாச்சு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்தது உமாபதி சிவாச்சாரியார். அந்த உமாபதி சிவாச்சாரியார் யாரு? பெட்ரான் சாம்பலுக்கு தண்ணி தெளிச்சு சிவலோகத்துக்கு அனுப்பி விட்ட உத்தமன் இல்லையாமா? அந்த கஞ்சியை குடிச்சாரு. குடிச்சதும் மறைஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? உமாபதி சிவாச்சாரியர் வருஷம் சிதம்பரம் கோயில்ல கொடி ஏற்றுவாங்களாம். கொடி ஏற்றும் போது உமாபதி சிவாச்சாரியர் தான் கொடி ஏற்றுவாங்க. மறைஞான சம்பந்தர் என்ற ஒரு கீழ்ஜாதிக்காரர், அவனோட எச்சை இவர் குடிச்சதால நடராஜருக்கு நீ பூஜை பண்ணக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. யாரு? கோயில இருந்த மத்த சிவாச்சாரியர். ஏண்டா அவன் எச்சை குடிக்கலாமா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவன் எச்ச போய் நீ வயசு குடிச்சிட்டு வெளியே கோயிலுள்ளே வராத, வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு ஊர்ல அங்கேயே உமாபதி சிவாச்சாரியர் ஒரு வருஷமா உட்கார்ந்து கோயில் புராணம் இந்த புக்க கொஞ்சம் காதல வாங்க. பாவம் பண்ண ஜென்மங்களுக்கு காதல உழாது. கோச்சிக்காதீங்க, பாவம் பண்ணிருந்தா இங்கதான் இருப்பீங்க, ஆனா காதல போவாது. கோயில் புராணம் என்னது? இந்த நாக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது. அடுத்தது இது நாய் நாக்கோ பண்ணி நாக்கு ஆயிடும், மனித நாக்கு. கோயில் புராணம் சொல்லுங்க. கோயில் புராணம் இந்த புத்தகத்தை எழுதி வச்சுட்டு சிவபெருமான் தான் ஃப்ரெண்ட் ஆச்சு. சுவாமி உனக்கு இவ்வளோ பூஜை பண்ண புனஸ்காரம் எல்லாம் பண்ணினேன் சுவாமி, என்ன இந்த மாதிரி ஒரு வருஷம் என்னை விட்டது வெளியே உட்கார வச்சுக்கிட்டே, இதெல்லாம் நியாயமா? யார்கிட்ட கேட்கிறாரு? சிவபெருமான் கேட்கிறார். தில்லை அம்பல கூத்தன்ட்ட கேட்கிறார். கூத்தா இந்த மாதிரி பண்ணியே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஒருத்தன் வந்தா என்ன திட்டான், நான் ஓடன கஞ்சி குடிச்சேன், அவன் வழிஞ்சது குரு குடிச்ச, இதுக்கே உட்கார வச்சுக்கலாம். உட்காரு நீங்களா அந்த பண்ணீங்க. அந்த ஒரு வருஷம் நல்லா வரப்புடி சொல்லு தயிர் சொல்ல தாட்டு மாம்பர் சாய் உட்காந்து இருப்பீங்க. யாராவது கேட்டுங்க இல்லையா? அத மாதிரி செய்யல. கோயில் புராணம் உட்காந்து எழுதிட்டாரு. கோயில் புராணம் உட்காந்து எழுதின உடனே சிதம்பரத்துல கொடி ஏற்றுறாங்க. கொடி ஏற மாட்டுது, வேற சிவாச்சாரியர்கள் ஏத்துறாங்க. எல்லா ஆகமம் வேதம் ஆகமம் எல்லாம் படிச்சவங்க தான், ஆனா கொடி சாமி ஏத்திக்கல. 2 தடவையும் கொடி அத்தனை வழியில விழுது. ஐயருங்களா சொன்னாங்க, இது என்ன அவசகுணமா இருக்கு, நீங்க என்னடா தப்பு பண்ணீங்க, ஏன்டா கொடி ஏற மாட்டுது, என்னடா தப்பு பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணிட்டா கோயிலுக்கு வந்தீங்க? அவனுங்களை பிடிச்சிக்கலாம். ஆசிரியர் வாக்கு வந்தது. சிதம்பரம் நடராஜர் பல நேரம் பேசியிருக்காரு, பல நேரம் சாமி பேசியிருக்காரு அந்த கோயில்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். உமாபதி சிவாச்சாரியார் இந்த மண்டபத்துல தங்கி இருக்கான். அவன் கோயில் புராணம்னு என்னை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். அந்த புத்தகத்தை எடுத்துன்னு வந்து இங்க வச்சு
உமாபதி சிவாச்சாரியாரை விட்டு கொடியை ஏத்துங்கடா. நான் அப்பதான் அந்த கொடியை ஏத்திப்பேன். என்ன கொடி அது? நந்தி கொடி. நந்தி கொடியை ஏத்துறேன். உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்ணாரு தெரியுமா? நீங்களெல்லாம் ஒண்ணே போய் கொடி கணக்கான ஏத்துவீங்க இல்லையா? உமாபதி சிவாச்சாரியர் சொன்னாரு, இந்த கொடி நான் ஏத்த மாட்டேன், ஒரு செங்குந்தனை கூப்பிடு, ஒரு செங்குந்த முதலியான கூப்பிடு. ஏன்? அவன் தான் என் குருவுக்கு கஞ்சி ஊத்துறான் தாகத்துக்கு. என் குருவுக்கு கஞ்சி ஊத்துறான். அந்த கஞ்சியை தான் நான் குடிச்சேன். அந்த செங்குந்தனை நான் விட மாட்டேன். அந்த செங்குந்தனை கூப்பிடு. நீங்க நல்லா சிதம்பரத்துல போய் விசாரிங்க. இப்ப கூட கொடியேற்றும் போது செங்குந்த முதலியார்கள் அந்த நெசவு தொழில் பண்றவங்க தான் இன்னைக்கும் சிதம்பரத்துல கொடியேற்றது. யாரும் ஏற்றக்கூடாது. எல்லா சிவாச்சாரியரும் பக்கத்துல தான் நிற்பாங்க. அந்த செங்குந்த முதலியார் அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சாம அந்த பரம்பரை தான் வந்து சிவபெருமானுக்கு நந்தி கொடி ஏத்தி சிதம்பரத்துல எல்லா விசேஷமும் நடக்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து என்னது? குருவோட எக்ஸில் என்னது? நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது இல்லையா? திருவண்ணாமலையில குரு நம சிவாய குகை நம சிவாய என்னென்ன பேரு? ஆமா, குரு நம சிவாய என்றவரு குரு பேர்ல வந்துருச்சு. குகை நமச்சிவாய என்ற சிஷ்யன். அவன் என்ன பண்ண? குரு ஒரு நாள் வாந்தி எடுத்ததான. வாந்தி எடுத்து, சிஷ்யாங்க வா, குகை நமச்சிவாயங்க வா, இந்த வாந்தி எடுத்துட்டு போய் எவன் காலும் படாத இடமா ஊத்து. யாரும் இதை மெரிக்க கூடாது, யாரும் இதை மெரிச்சிடக்கூடாது, ஊத்திட்டுவான்னு சொன்னான். எல்லா இடமும் தேடி தேடி பார்த்தாராம். எங்க ஊத்துறாலும் எவனாவது மெரிச்சிடுவான்னு சிஷ்யன் குடிச்சிட்டாராம். எதை? குருவோட வாந்தியை குடிச்சிட்டாரா? எப்படி இருக்கும்? ஞானம் வந்துடும் இல்லையா? பயங்கர ஞானம் வந்துருச்சான். ஒரு நாள் சிஷ்யன் கைதட்டி சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டான். சுவாமி, சிதம்பரத்துல திருவாரூர்ல ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடிச்சு சாமி. அதோட சதங்கை அறுத்து விழுந்து அந்த பொண்ணு நாட்டியம் ஆடும் போது கீழே விழுந்துச்சு சாமி சொன்னார். நாட்டியக்காரி கீழே விழுந்துட்டா சாமி, அதனால சிரிச்சேன். எங்க உட்காந்து எங்க இருக்கிறத சொன்னாரு. என்ன ஞானம் வேணும் இல்லையா? நம்பர் 1 திருவண்ணாமலை போனா குரு நமச்சிவாய குகை நமச்சிவாய குகை போய் பார்க்கணும். சத்தியமா பார்க்கணும். அவங்க கால் பட்டாலே கோடி புண்ணியம். மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதுனா கோயில் கிளீன் பண்றோமா? சொகக்கூடிய கை உணவு நல்லா நின்று உட்காருங்க. எப்படி உட்காந்துக்கிறேன்னு அப்படியே உட்காரணும். எல்லாரும் உட்காரணும். அந்த மாதிரி நானே போன அப்படி கிடையாது. நான் பேசும்போது நீங்களும் கேட்கணும். அப்போ என்ன பண்ணாரா? ஒரு நாள் அப்படின்னா சாமி, சிதம்பரத்துல சாமிக்கு போட்ட திரை பத்தினி எரியுதுன்னா இந்த ஸ்கிரீன் இங்க போடுறதுல நம்ம சில நேரம் காட்டுறத பத்தினி எரியுது. பத்தினி எரியும் சாமி. யார்கிட்ட சொல்றான்? குருவை மிஞ்சற சிஷியன் ஆயிடும். குருவோட வாந்தியை குடிச்சான். குருவை மிஞ்சற சிஷியன். இப்ப இருக்கிற குருவோட நான் சிபாஸ் பண்ண மாட்டேன். அப்ப இருந்த குரு தான் சிஷியன். இப்ப ஒரு குருவை நான் தேடுறேன் சாமி. அந்த மாதிரி நான் வாந்தியை குடிக்கணும்னா சிவபெருமான குருவாக்கிங்க. சுவாமி என்னைக்கா வாங்கி அதை குடிக்கணும். மற்ற குரு இந்த நான் யார் பேர் சொல்ல இஷ்டப்பட்ட விட்டுடுங்க. மற்ற குருக்கெல்லாம் நான் நம்பது கிடையாது. உங்களுக்கு வேணா நம்பிக்கலாம். அது அவங்க சௌரியத்தை பொறுத்து. அந்த திரைய சொல் கொள்ளி அப்புறம் அது குரு வந்து என்ன பண்ணாரு? தியானத்துல உட்காந்து பார்த்தாரு. இவன் சொல்றது உண்மையா? அங்க திரை எரிஞ்சது உண்மை. திருவாரூர்ல பெண் ஆடும் போது விழுந்து பாடினது உண்மை இல்லையா? குருன்னா அப்படி இருக்கணும் இல்லையா? குருவை மிஞ்சின சிஷ்யனா நீங்களும் இருக்கணும். சரி, கொஞ்ச நேரம் தூக்கம் போறதுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்தது சிவ பூஜை பற்றி சொல்ல போற. சிவ பூஜை தூக்கம் வருதுன்னா சத்தியமா தூங்காதீங்க. ஒரு நாள் என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்தா நீங்களாம் வந்து பார்க்க மாட்டீங்களா? என்ன வந்து பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்க இல்லையா? அத மாதிரி அந்த 1 மணி நேரம் நினைச்சீங்க. அந்த ஆஸ்பத்திரி சேர்த்துதான்
4 மணியோட சாத்திடுவாங்க ஆஸ்பத்திரி, 3 to 4 போய் பார்க்கணும்னு நினைச்சீங்க, தூங்காம இருங்க. இல்ல ஆமா, அதோட என்னால அதிகமா சொல்ல முடியல. இப்போ சிவபூஜை அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் மனித பிறவிகள் தான். நாம எது வேணா நடக்கலாம், யாருக்கு வேணா. ரமணர் அவ்வளவு பெரிய ஆள் தானே, அவருக்கு என்ன வந்தது? கையில கேன்சர் கட்டி வந்துச்சு. ஏன் வந்தது? வினையின் காரணமா வந்தது. அந்த வினையை எப்படி போக்க முடியும்? அனுபவிச்சு தான் தீரணும். இல்ல இருவினை சுற்றம்னு பேரு. என்னது சொல்லுங்க? திருவினை சுற்றம் கிடையாது, இருவினை சுற்றம். இந்த அம்மா இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க மாமியார் வந்து என்ன சிமதியில போறாங்க, இவங்க மாமியார் இருக்கிறாங்க, இவங்க மாமியாருக்கு மாடின்னு படாத பாடுபடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க இல்ல வேற யாரும். எப்படி சொல்றேன்? ஏங்க ஒண்ணு சொல்லி கேட்காதீங்க. மாமியாருக்கு மாடி படாது. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆய் வாடி போய் நான் அம்மா வயசான இழுத்து போடுவாங்க வச்சு வாங்குறது இல்லை, ரோட்ல செய்யக்கூடாது. ஏன்னா இது வினை சுற்றம். நீ போன ஜென்மத்தில் அந்த அம்மாவுக்கு ஏதோ பண்ணிக்கிற, அதனால் என்ன கண்டா இது? அவன் ஞான கண்ணை திறந்தான். நான் சொல்றேன், இங்க எந்த கண்ணையுமே திறக்க முடியல, பூனை கண்ணை கூட திறக்க முடியல என்னால. என்ன பண்றது? இருவினை சுற்றம். அந்த வினை உன்னை சுத்தி சுத்தி வருமா, அதை நீ அனுபவிச்சு தான் தீர்த்துக்கணும். சாமியா வீட்டுக்கார சரியில்லை சாமி, அனுபவி அனுபவி அனுபவிச்சுதான் உன்னால தீர்க்க முடியும். இந்த ஜென்மம் போட்டோம், நமக்கு வந்து வாட்சி தொலைஞ்சிட்டாங்க. நான் யார் வீட்டுக்காரி சொல்லல, போய் கீழே சொல்லி ஏங்க இது மாதிரி சொன்னா உன்னை அனுபவிக்க சொல்லிட்டான். அவரு வந்து என்ன காலைல என் வீட்டுக்கார என்ன அனுபவிக்க சொன்னாங்க, வந்தியா பேசுற மாதிரி எதிர்த்து வெளியே போகும். எனக்கு என் வீட்டுக்கார தகராறு பண்ணி முடியாது கேட்பான் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன், அனுபவிக்கணும். அத அனுபவிச்சே தீக்கணும். தீர்த்துட்டா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமா, அருமையான ஜென்மமா சாமி கொடுப்போம். எந்த தொல்லையும் இல்லாம சுகபோகமா வாழறதுக்கு சாமி கொடுப்போம். இது பேர் தான் இருவினை சுற்றம். கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன், ஒரு நெல்லை போட்டீங்க, ஒவ்வொரு நெல் வளர்ந்து வரும்போது எப்படி வரும்? நெல்லு கதிரா வரும். அவ்வளோ பெருசாகி அத்தனை நெல் வரும் இல்லையா? நீ ஒரு பாவை அந்த அம்மா இழுத்து போட்டு வச்சிட்டீங்கன்னா, ஒரு நெல்லை நீ போட்ட, நீ ஒரு நெல்லை போட்டு விட்ட, அது உன்னை சும்மா விடுமா? அடுத்த ஜென்மனி எடுத்து இன்னும் ஒரு மருமக வந்து மண்ணை தாங்கிட பிடிச்சி எடுத்து கொண்டோட அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அதனால இந்த ஜென்மத்துல என்ன வாச்சிதோ அதை அனுபவிச்சுட்டு பெருமான நினைச்சு 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 அதை தீர்த்துக்கணும். நம்ம தீர்த்துக்கனா அடுத்த ஜென்மம் நமக்கு நல்லா வரும். சரியா? சிவ பூஜை உள்ள போலாமா?